இந்தியானா உங்களுக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வருது? அதோட பன்முகத்தன்மை தான் ஞாபகத்துக்கு வருது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு பல மதங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைதி பூங்குவா தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் சில சட்டங்கள் அதோட நோக்கத்தை மீறி செயல்படும் போது இதுக்கு எதிரான ஒரு பாதிப்பை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி என்ன சட்டம்னு கேட்குறீங்களா? டிஸ்டர்ப்ட் ஏரியா ஆக்ட் மாதிரியான சில சட்டங்கள் சில மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. ஒரு பகுதியை டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதி ஒரு மெஜாரிட்டி சேர்ந்த மதத்தினர்கள் ஒரு மைனாரிட்டி சேர்ந்த மதத்தினர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையினால அவங்க வலுக்கட்டாயமாக அந்த பகுதியிலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதனால அந்த பகுதியோட டெமோகிராஃபி அஃபெக்ட் ஆகும். என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள் அங்கே வாழ்கிறாங்களோ அவங்களோட டைவர்சிட்டி அங்கே குறையும். அப்போ இந்த மாதிரி வயலன்ஸ்க்கு பயந்தோ ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் கீழே பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை முக்கியமாக கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு பகுதியை டிஸ்டர்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே மாற்று மதத்தினர்கள் வந்து அங்கே ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை, அதாவது அசையா சொத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பெர்மிஷன் அவசியமாக தேவை. ஸோ அப்போ இந்த மாதிரி நோக்கத்தில் கம்யூனல் ஹார்மனி, மத நல்லிணக்கத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இப்போது சமீபத்தில் குஜராத்தில் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரு பெண்மணி அந்த மாதிரி ஒரு பகுதியில் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க. ஆனால் போதுமான பெர்மிஷன் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிடைக்கல அப்படின்றத சைட் பண்ணி இவங்களோட அந்த வீட்டில் இருந்து அவங்கள வெளியேற்றிருப்பாங்க. அப்போ இந்த சட்டம் வந்து ஒரு முழுமையான நோக்கத்தில் செயல்படப்படுறதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் நம்மளுக்கு அதோட நோக்கத்துக்கு மாறி செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. அதில் முதல் விஷயம், ஒரு மதத்தினர்கள் இன்னொரு மதத்தினர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் போய் அது டிஸ்டர்ப்ட் ஏரியாவே இருக்கும்போது அங்கே போய் அவங்களால ஒரு பகுதியை ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது. அதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு செயலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 19 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு இந்திய குடிமகன் இந்தியா முழுக்க எங்கே வேணால் போய் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் எங்கே வேணால் போய் அவங்களால ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸோ இல்லை சேலும் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அடிப்படை உரிமைக்கு எதிராகவும் இந்த சட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்லி குஜராத்தில் அகமதாபாத், வதோதரா போன்ற பகுதிகளில் மத நல்லிணக்கணத்தை ப்ரொமோட் பண்ணிடுச்சா இந்த மாதிரியான சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத நல்லிணக்கணத்தை விட மோசமாக இங்கே பிரிவினைகள் தான் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக அகமதாபாத்தை சேர்ந்த ஜோஹாபுரா அப்படின்ற ஒரு பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களால அந்த பகுதியை விட்டு வெளியே போய் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியல. அதனால இந்த பகுதி முழுக்கவே முஸ்லீம்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அப்போது மதங்களுக்கு இடையே இந்த சட்டம் செக்ரிகேஷனை தான் உருவாக்குனதே தவிர இது ஒரு ஒற்றுமை உணர்வை வந்து உருவாக்கலை. சில பேர் அவங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் இந்த சட்டத்தை அவங்களுக்கு ஏற்ப சில அதிகாரிகளை பயன்படுத்தி இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான சட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.